ஸ்ரீ தமிழ் பக்தி நேயர்கள் அத்தனைவருக்கும் ஜோதிட திலகம் வாசன் அவர்களின் முதல் கண் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய மற்றும் வைக்கக்கூடாத புகைப்படங்கள் எவை எவை என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வீட்டில் பூஜை அறை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அறையாகும். அதான் நம்முடைய குலதெய்வத்தை நம் வீட்டு பூஜை ரூமில் வைக்கலாம். சரஸ்வதி, லக்ஷ்மி, பிள்ளையார், திருப்பதி வெங்கடாச்சலபதி, சிவன் போன்ற சாதாரண தெய்வங்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். காளி, நரசிம்மர், பிரித்தியங்கரா தேவி, வராகி, நரசிம்மர், யமன் போன்ற ஆக்ரோஷமான தெய்வங்களின் புகைப்படத்தை கண்டிப்பாக நம் வீட்டினுடைய பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அதே சமயத்தில் இறந்தவர்களுடைய புகைப்படங்களை கண்டிப்பாக வீட்டினுடைய பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அதே சமயத்தில் சம்பந்தம் இல்லாத மாந்திரிக சம்பந்தமான எந்திரங்களையும் பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதேபோல் நெகட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய புகைப்படங்கள் எதுவாயினும் வீட்டினுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. நாம் பூஜையில் வைக்கக்கூடிய தெய்வங்கள் அனைவுமே சாப்டான தெய்வங்களாக இருக்க வேண்டும். பிள்ளையாறு, சரஸ்வதி, கலைமகள், சிவன், பெருமாள், இந்த சாதாரண தெய்வங்களை மட்டும் வீட்டில் வைத்து வழிபாட்டு பண்ணினாலே போதும். நம் குடும்பத்தில் எல்லா வகையான சுபிட்சங்களும் பெருகும். நம் குடும்பத்தினுடைய செல்வம் நாளொரு மேனியும் பொழுதொரு வனமாக நல்ல வளர்ச்சி அடைந்து நம் பிள்ளைகள், நம் சந்ததிகள் சுபிட்சமாகவும் சந்தோஷமாக வாழலாம். தினமும் வீட்டில் மாலை 6 மணிக்கு தண்ணீரை அனைத்து வீடுகளின் அனைத்து ரூம்களிலும் தெளிக்க வேண்டும். தெளித்துவிட்டு நம் குலதெய்வத்தை நினைத்து நம் வீட்டில் திருவிளக்கை ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றும் பொழுது நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்து நம்ம வீட்டில் செல்வம் தங்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நாம் சம்பளம் வாங்கியவுடன் இல்லது நம்முடைய வியாபாரத்தில் வரக்கூடிய லாபம் முதலில் வந்தவுடன் அதை வைத்து உப்பு, பால் போன்ற மங்களகரமான சில பொருட்களை வாங்க வேண்டும். உப்பு, பால், சர்க்கரை இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை முதல் வாங்கிவிட்டு அதன் பின்னர் மற்ற பொருட்களை நாம் வாங்கினால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வம் தங்கும். அதே மாதிரி நம் கையில் வரக்கூடிய சம்பளத்தையோ இல்லை லாபத்தையோ பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அப்படியே வரவு செலவு பண்ணாமல் நம் வீட்டினுடைய தென்மேற்கு மூலையில் ஒரு பீரோலையோ இல்லை ஒரு கஜனாவிலேயோ பணத்தை வைத்து மொத்த பணத்தையும் வைத்துவிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணினாலும் நம் வீட்டில் செல்வம் தங்கும். அதே மாதிரி 3 வருடங்களுக்கு ஒரு முறை நம் வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து ஹோமம், இந்த ஹோமத்தெல்லாம் தொடர்ந்து நாம் 3 வருடத்திற்கு ஒரு முறை செய்து கொண்டே வந்தோமானால் நம் வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சியம் பொங்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள், அதாவது சுக்கிர ஓரையில் 2 வெற்றிலை, ஒரு பாக்கு, ஒரு ₹1 நாணயம், இந்த 3ஐயும் எடுத்து நம் குலதெய்வத்தை நினைத்து விளக்கினுடைய பாதத்தில் வைத்து நன்கு மனமுருகி வேண்டி வந்தால் நம் வீட்டில் கண்டிப்பாக செல்வம் தங்கும். வீட்டில் காலை மாலை 2 நேரமும் தெய்வீக சுலோகங்கள் அல்லது தெய்வீக பாடல்கள் வீட்டில் ஒலிக்கும்படியாக நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த வீட்டு பெண்கள் கண் கலங்காதவாறு அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவன் கண்டிப்பாக பார்த்து கொண்டாலும் அந்த வீட்டில் செல்வம் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும். வீட்டில் உள்ள அனைத்து பெண்களும் மாலை பொழுதில் நீராடி சீவி சிங்காரித்து நல்ல மனம் கவலும் மலர்களை சூடி லட்சுமி கடாட்சியமாக இருந்தாலும் அந்த வீட்டில் கண்டிப்பாக லட்சுமி கடாட்சியம் தங்கும். இப்படி நம்ம ஒவ்வொருனையும் கரெக்டாக நாம் செய்து கொண்டே வந்தோமானால் நம் வீட்டில் செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும். செல்வ வளம் நிலைத்து நிற்கும். வாழ்க வளமுடன்.